SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கி வைப்புகளுக்கு வட்டி வீதங்களை அதிகரிக்க நடவடிக்கை. ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை. தேசிய மக்கள் சக்தியால் மட்டுமே முடியும். அனுரகுமார பகிரங்கம். சஜித்துக்கு ஆதரவு தமிழ் போக்கு கூட்டணி அறிவிப்பு. 22 இந்திய மீனவர்கள் கைது. வவுனியாவில் ஆசிரியர் ஒருவர் சடலமாக மீட்பு. பங்களாதேஷ் நாடாளுமன்றம் கலைப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையில் வங்கிகளில் நிலையான வைப்புகளை வைத்துள்ள சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கு வட்டி வீதங்களை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான வட்டி விகிதங்களை அதிகரிக்க நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தற்போது நிலையான வைப்புகளுக்கான 8.5 வட்டி வீதம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை காரணமாக அதிகளவான சிரேஷ்ட பிரஜைகள் தமது நிலையான வைப்புகளிலிருந்து பணத்தை மீள பெற்றுக் கொள்வதாக தெரிய வருகின்றது. இந்நிலையில் 60 வயதுக்குட்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளால் நிலையான வைப்பில் இடப்படும் 1 மில்லியன் ரூபாய்க்கு 10 வீதம் வட்டி வழங்கப்பட உள்ளது. 2 வருடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் இந்த வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட உள்ளது. எமது நாட்டு அரசியலை தேசிய மக்கள் சக்தியால் மாத்திரமே தாய் நாட்டுக்கும் மக்களுக்கும் பொறுப்பு கூறும் தொழிலதிபராக மாற்ற முடியும் என அக்கட்சியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மாளிகாவத்து DP ஸ்ரீசேன விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஓய்வு பெற்ற ஆயுத பணிகளின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் இடம்பெறும் இவ்வாறான விரும்பத்தகாத அரசியல் நிகழ்வுகள் இதற்கு முன்னர் இடம்பெற்றதில்லை. மேலும் மஹிந்த ராஜபக்சவை அப்பா என்று அழைத்தவர்கள் தற்போது ரணில் விக்ரமசிங்கவை அப்பா எனவும் அழைக்கின்றார்கள் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழுவில் ஏகோபித்த தீர்மானத்துக்கு அமைய இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எமது ஆதரவையும் பூரண பங்களிப்பையும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சயித் பிரேமதாசவுக்கு வழங்க உள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எமது அரசியல் குழுவின் முடிவின்படி ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளோம். ஜனநாயக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய காங்கிரஸ் மற்றும் மலையக மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகள் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 22 இந்திய மீனவர்கள் புத்தளங்கற்பட்டி வடக்கு கடற்பகுதியில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 2 படகுகளில் தமிழகம் தூத்துக்குடியிலிருந்து வந்த மீனவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். 2 படகுகளில் வருகை தந்த குறித்த இந்திய மீனவர்கள் கற்பட்டியில் வடக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போதே அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கடற்படையினரால் இந்த 22 மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த இந்திய மீனவர்கள் பயணித்த 2 விசைப்படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக புத்தளம் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளர்ப்புத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். வவுனியா நெடுங்குளம் பாலாமைக்கால் பகுதியில் உள்ள தோட்டக்காணி கிணற்றிலிருந்து ஆசிரியர் ஒருவன் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக நெடுங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். வீதியால் சென்றவர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா வேப்பங்குளம் 60 ஏக்கர் பகுதியில் வசிக்கும் வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தகவல் தொழில்நுட்ப கற்பிக்கும் ஆசிரியரான கிருஷ்ணர் என்ற இளைஞரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் மீட்கப்பட்ட கிணற்றுக்கரையில் குறித்த ஆசிரியரின் துவிச்சக்கர வண்டி, பாதனை, குடை என்பனவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். பங்களாதேஷ் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷ் ஜனாதிபதி அலுவலகம் இதனை அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து பங்களாதேஷின் மாணவர் அமைப்பினர் பாராளுமன்றத்தை கலைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். பங்களாதேஷ் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பங்களாதேஷில் அமையுள்ள இடைக்கால அரசாங்கத்துக்கு நோபல் பரிசு பெற்ற முகமது ஜூனஸ் தலைமை தாங்க மாணவர் அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கி வைப்புகளுக்கு வட்டி வீதங்களை அதிகரிக்க நடவடிக்கை. ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை. தேசிய மக்கள் சக்தியால் மட்டுமே முடியும். அனுரகுமார பகிரங்கம். சஜித்துக்கு ஆதரவு தமிழ் போக்கு கூட்டணி அறிவிப்பு. 22 இந்திய மீனவர்கள் கைது. வவுனியாவில் ஆசிரியர் ஒருவர் சடலமாக மீட்பு. பங்களாதேஷ் நாடாளுமன்றம் கலைப்பு.